அமெரிக்காவுக்கு தாமதமின்றி பதிலடி, முடிந்தால் கப்பல்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தாமதமின்றி உடனடியாக பதிலடியை கொடுப்போம் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க கப்பல்கள் மீது தங்களது தாக்குதல் இருக்கும் எனவும் கூறியிருக்கிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என சொல்லி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் இஸ்ரேல் அந்த நாட்டின் மீது தாக்குதலை தொடுத்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் இறங்கியிருக்கிறது. போர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் என 3 அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்கியுள்ளது. தாக்குதல் முழு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்றும் அணுசக்தி மையங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் இஸ்ரேல் இதனை மறுத்திருக்கிறது. போர்டோ அணுசக்தி மையத்தில் பெரிய பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. அதே நேரம் அமெரிக்கா மீது பதிலடி தாக்குதல் தொடங்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் விமானப்படை தளங்கள் சவுதி, பஹ்ரைன் என பல அரபு நாடுகளில் இருக்கிறது. இதன் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தினால் அது சரிபட்டு வராது. எனவே செங்கடலில் உள்ள அமெரிக்க கப்பல்களை தாக்கி அழிக்க ஈரான் முயற்சிக்கும். ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு ஹவுதிகள் களமிறங்குவார்கள். இதனால் செங்கடல் பகுதியில் தனது கண்காணிப்பை அமெரிக்கா அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.